வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் கைட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் குரூப் 2A மெயின்ஸ் அதில் ரீசனிங் பகுதியில் கோடிங் டிகோடிங் பாகம் 2 முதல் பாகத்தில் 2 கேள்விகள் பார்த்தோம். அது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மறக்காமல் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இதில் 3வது கேள்வி, வாட்டர் அப்படிங்கிறது YCVGT அப்படின்னு எழுதப்படுகிறது. அப்படின்னா வாட் இஸ் ரிட்டர்னஸ், என்ன கொடுத்துருந்தா HKTG அப்படின்னு ஆன்சர் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போது முன்னாடி அந்த வாட் அப்படிங்கிறதுல முன்னாடி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த தான் HKTG அப்படின்னு எழுதியிருக்கணும். அப்போ இதுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், இதில் 5 லெட்டர் இருக்குது, இங்கே 5 லெட்டர் இருக்குது. ஓகே, டேலி ஆயிடுச்சு. WY ABCD வரிசையை சொல்லி பார்த்தோம்னா WXY. அப்போது Wக்கும் ஒய்க்கும் நடுவில் ஒரே ஒரு லெட்டர் X இருக்குது. ஏ இங்கே C, ஏக்கும் சிக்கு நடுவில் ஒரே ஒரு லெட்டர் இருக்குது B. அடுத்தடுத்த ஒரு லெட்டர் விட்டுட்டு ஏனா C, பினா சியை விட்டுட்டு D. ஒவ்வொரு லெட்டர் எக்ஸ்னா இசட், இடையில ஒய்யை விட்டுறணும். அப்படி ஒன்றொன்னையும் விட்டுட்டு இருக்காங்க. டீக்கு அடுத்து யூவை விட்டுட்டு V, ஈக்கு அடுத்து எஃப்பை விட்டுட்டு G, ஆருக்கு அடுத்து எஸ்ஸை விட்டுட்டு T. ஒவ்வொரு லெட்டர் விட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்கே 4ம் ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் எழுதப்பட்டது. அப்போ இதுக்கு முந்தின லெட்டர் ஹெச்சுக்கு முந்தின லெட்டர் யோசிச்சு பாருங்கள், ABCDEFGHGH. அப்போது ஹெச்சுக்கு முன்னாடி G இருக்கணும், ஜிக்கு முன்னாடி F. அப்போது ஃபஸ்ட் லெட்டர் என்னவாக இருக்கணும், எஃப்பாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கும், சரியா? கேக்கு முன்னாடி IJK. அப்போது ஐக்கும் கேக்கும் நடுவில் J இருக்குது. அப்போ இங்கே K இருக்குது. அப்போ இங்கே என்ன இருந்திருக்கணும், I இருக்கணும். அப்போ எஃப் ஃபஸ்ட் லெட்ரு, அதுக்கடுத்து I, அதுக்கடுத்து T, RST. T இருக்குன்னா அதுக்கு முந்தின லெட்டர் S, அதுக்கு முந்தின லெட்டர் R. அப்போது R. G இருக்குன்னா EFG, ஜிக்கும் ஈக்கும் நடுவில் F இருக்குது. அப்போ E. சார், நீங்கள் வேகமாக சொல்லிட்டீங்க, நீங்கள் ஒருவேளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கலாம். எனக்கு எப்படி இது தெரியும்? ஏபிசிடியை 10-15 வாட்டி தினமும் சொல்லி பார்க்கணும், அதனுடைய லெட்டர் எண்ணிக்கையை ஞாபகம் வச்சு பார்க்கணும். ஏபிசிடியில் E 5வது லெட்டர், F 6வது லெட்டர், ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு M 13வது லெட்டர், N 14வது லெட்டர். இந்த 2 விஷயத்தையும் டெய்லி 10 வாட்டி சொல்லி பார்க்கணுங்க. அதுதான் உங்களை டைம் குறைவான நேரத்தில் தப்பு இல்லாமல் எடுக்க வைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் FIRE, ஃபயர். அடுத்த கொஸ்டின், இஃப் த வேர்ட் டேபிள் கிளாத் இஸ் கோடட் as XEMRANRIXT, தென் ஹோட்டல் ஹவு கேன் பி ஹோட்டல் பி கோடட்? அப்போ ஃபஸ்ட்டு இந்த டேபிள் கிளாத்துங்க வேர்டு இப்படி கோட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஹோட்டலுங்க வேர்டு அதே மாதிரி கோட் பண்ணால் என்னவா கோட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே பாருங்கள், இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ அங்கே 10 லெட்டர், இங்கே 10 லெட்டர். ஆனால் இங்கே 5 லெட்டர் தான் இருக்குது. இப்போ TX இடையில ரொம்ப லெட்டர் கேப் இருக்குது. ஏ முதல் லெட்டர், E 5வது லெட்டர், கேப் ரொம்ப இருக்குது. BM, சார் கேப் ஈக்குவலாக இருக்கலாம்ல. ஏக்கு ஈக்கு இடையில 4 லெட்டர் கேப் இருக்குது, பிக்கு எம்முக்கு இடையில கிட்டத்தட்ட தோராயமாக 11 லெட்டர் கேப் இருக்குது. ஒன்று வித்தியாசமாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டில் உள்ள T லாஸ்ட்டில் வந்திருக்கலாம்னு நினச்சோம்னா அப்படி எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டில் உள்ள T இங்கே லாஸ்ட்டில் வந்திருக்குன்னு நினச்சோம்னா இந்த ஏ இங்கே வரணும்ல, வரல. அப்போது இந்த ஃபஸ்ட்டு Tக்கு ஃபஸ்ட்டு X எடுத்து பார்ப்போம், ஃபஸ்ட்டு ஏக்கு ஃபஸ்ட்டு E எடுத்து பார்ப்போம், பிக்கு M எடுத்து பார்ப்போம், இப்படி எடுத்து பார்ப்போம்ண்ணே. ஃபஸ்ட் லெட்டருக்கு ஃபஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டருக்கு செகண்ட் லெட்டர். அப்போ ஹெச்சுக்கு இங்கே ஹெச் எங்கே இருக்குது, லாஸ்ட் லெட்டராக இருக்குது. லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்கும், T இருக்கணும். அப்போது T. ஓ இங்கே பின்னேருந்து 3வது லெட்டர் O, பின்னேருந்து 3வது லெட்டர் I, TI. T இந்தா இருக்குது. ஃபஸ்ட் லெட்டர் T தான், ஃபஸ்ட் லெட்டர் X, TIX. E இந்த E இருக்குது, இங்கேயும் E இருக்குது. இங்கே 5வது லெட்டராக இருக்குது. 1 2 3 4 5வது லெட்டராக என்ன இருக்குது, ஏ இருக்குது. TIXA. எல் இங்கே இருக்குது, எல் 4வது லெட்டராக இருக்குது. 4வது லெட்டர் என்ன இருக்குது, R இருக்குது. TIXAR 2வது ஆப்ஷன்.
சார் நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்க நான் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து என் பயத்தில் இப்படி யோசிக்கவா? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் ஒரே நாளில் வராது, ஆனால் நிச்சயமாக வரும். முயற்சி அது நிச்சயமாக வெற்றியை தரும். உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஒவ்வொரு வீடியோயும் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான வெற்றி படிக்கட்டில் நீங்கள் ஏறிக்கிட்டே இருப்பீங்க. நன்றி நண்பர்களே.